ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். நீங்க சுவையான கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தாங்க பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். கோவக்காய் வச்சு நிறைய நன்மைகள் இருக்குது, பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ கோவக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோவக்காயில பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி, அயன் ரிச், அது மட்டும் இல்ல ஃபைபர், ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான வெஜிடபிள் தான் சொல்லலாம். வாரத்துல ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி சாப்பிட்டோம்னா பிளட்ல உள்ள சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின் அலர்ஜி டிசீசஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல கான்ஸ்டிபேஷன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஃபைபர் சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல கேலரி சத்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு வெஜிடபிள்னு தான் சொல்லலாங்க. இதோட நன்மைகள் அவ்வளவு இருக்குது. நம்ம இந்த காயை கண்டிப்பா வாரத்துல ஒரு 2-3 வாட்டியாவது செஞ்சு சாப்பிடுறது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இதுல சூப் கூட நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க. இப்ப இந்த காயெல்லாம் நான் நல்லா கட் பண்ணியாச்சு. அதோட ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். இப்படி ரவுண்டா கட் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி இந்த வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த 1/4 கிலோ இதுலயே நமக்கு 4 பேருக்கு தாராளமா வருங்க இந்த பொரியல். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உள்ளக்க இது மாதிரி ரெட் கலரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா சாப்பிடணும், சூப்பரா ஆயிரும். இப்ப இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளியும் சேர்த்துக்கிட்டேன். அதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம், 3-4 நிமிஷத்துக்கு இப்படி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட இப்ப நம்ம இதுக்கு நம்ம தண்ணி ஊத்தக்கூடாது. தண்ணி அப்படி தொளிச்சாப்புல மேல அப்படியே விடுங்க. ஏன்னா காய் நம்மளுக்கு வேகணும் இல்லையா, அதனாலதான். கிட்டத்தட்ட இந்த பாவக்காய் பொரியல்லாம் செய்வோம்னா அது மாதிரி தான். அதோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா காய் வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தான் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா பொருந்துங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது இப்ப காய் வெந்துருச்சு. அதோட வேற இதுல மாத்தி வச்சுக்கலாம். இந்த காயை மாத்தி வச்சிட்ட பின்னாடி நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் சூடாயிட்ட பின்னாடி 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா பொரியட்டும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 2 வரமிளகா இருக்கு இல்லையா, 2 வரமிளகாவையும் பிச்சு போட்டுக்கிட்டேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நான் நறுக்கி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வதக்கிக்கலாம். இது நல்லா சேஞ்ச் ஆகட்டும் கலரு. அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன். சின்னவங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது மாதிரி காய்கறியை பழக்கி விட்டுருங்க, சாப்பிட்டுருவாங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, தனியா பொடி இருக்கு இல்லையா, மல்லிப்பொடி, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இந்த மசாலா நல்லா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி லைட்டா ஊத்திக்கிட்டேன். அதோட இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கோவக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த உப்பு, காரம் இது எல்லாமே இப்ப இந்த கோவக்கால சேரணும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இப்ப கோவக்காய் வெந்துருச்சு, ஆனா இந்த மசாலாவோட சேர்றதுக்கு தான் இப்ப நம்ம இந்த ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதோட மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா மசாலா, அந்த கோவக்காய் எல்லாம் சூப்பரா சேர்ந்து நல்லா சூப்பரா டேஸ்டியா ரோஸ்ட் ஆயிருச்சு, ஃப்ரை ஆயிருச்சுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட அட்டகாசமான டேஸ்டியான கோவக்காய் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள்.
கண்டிப்பா மிஸ் பண்ணாம அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பை. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.